ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக எப்படி வந்து ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வச்சு தான் செய்ய போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் இந்த மாதிரி தர்மாக்கோல் ஏதாவது எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது மட்டும் கடையில் வாங்கிக்கலாம். இது வந்து உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸில் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து வீட்டில் ட்ரெஸ் வாங்கும்போது கொடுப்பாங்கள்ல அட்டை, இந்த மாதிரி அட்டை வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. இது வந்து பேக் சைடில் வந்து செக்யூராக வைக்கிறதுக்காக கட் பண்ண போகிறோம் இப்போது. இப்போ எடுத்துகிட்டு இந்த மேலே வந்து தெர்மாக்கோல் வச்சுட்டு தெர்மாக்கோல் சைஸில் அதை கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது ரெண்டும் ஒரே சைஸில் சரியாக இருக்குது. அடுத்ததாக நம்மளுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேலே வைக்கிறதுக்காக OHP ஷீட் வைக்க போகிறோம். நம்ம கண்ணாடி கிளாஸ் வைப்பாங்க இல்லையா ஃப்ரேம் பண்ணும்போது, அந்த மாதிரி அதுக்கு வந்து நான் OHP ஷீட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஷீட்டையுமே உங்களுடைய தெர்மாக்கோலுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மூணு மெட்டீரியல்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். இது எல்லாமே இப்போ வந்து ரெடியாக இருக்குது. இந்த பாருங்கள், நான் இதை கட் பண்ணிவிட்டு எக்ஸசிவாக இருந்தது. இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இது எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இது எப்படி வந்து ஓட்டலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அட்டையை வந்து இந்த தெர்மாக்கோலோடைய பேக் சைடில் வந்து ஒட்டிடலாம். கொஞ்சமாக வந்து கம் தடவிட்டு இது ஒட்டிக்கோங்க. மேலே வந்து பெல் பென் போட தான் போகிறோம். அதனால் வந்து லைட்டாக நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா போதும். இந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம் தடவிட்டு ஒட்டிக்கோங்க. அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அவ்வளோதான், இது ஃபுல்லாக வந்து கம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை வந்து பேக் சைடில் ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து உள்ளே வச்சு ஒட்டணும் அப்படின்னு நினச்சேன். நான் மறந்துட்டேன், மாற்றி ஒட்டிட்டேன். நீங்கள் வந்து அது வெளி சைடில் ஒட்டினீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து ப்ளைன் பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கும். இது ஒட்டினதுக்கப்புறமா இது மேலே வந்து சுற்றி வந்து பெல்பின் குத்திக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதோடைய 4 கார்னரையும் இந்த மாதிரி குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கலாம். அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுக்கு. இது பின் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்ததாக வந்து இது மேலே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கவர் ஒட்ட போகிறோம். நம்ம என்ன கலர் ட்ரெஸ் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. நான் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ளூ கலர் ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இந்த இடத்துல ஒட்டிடலாம். கம் தடவிட்டு தான் இதை ஒட்ட போகிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், அதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு இதில் ஒட்ட போகிறேன் இப்போது. இப்போ அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக வந்து இது ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒட்டிடலாம். இப்போது உங்களுடைய தெர்மாக்கோலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அளவுக்கு ட்ரெஸ் வந்து எந்த அளவு சைஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி உள்ளே வந்து இந்த கலர் சூஸ் பண்ணுறீங்களா, அது வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஃபுல்லாக கம் தட்டிட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ கம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிக்கலாம். நீங்கள் என்ன ட்ரெஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அப்போனா வந்து சரியாக இருக்கும். இந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா கவராக இருக்காது, தெர்மாக்கோல் வந்து தெரியும். அது பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இப்போ சுற்றி வந்து ஃப்ரேம் தான் ஒட்ட போகிறோம். அதனால் வந்து அது பிரச்சனை இல்லை, அப்படியே ஒட்டிக்கோங்க. இப்போ இது ஒட்டியாச்சு. இப்போ இதை சுற்றி வந்து ஃப்ரேம் மாதிரி நம்ம தெர்மாக்கோல் வந்து ஒட்ட போகிறோம். உங்களுடைய நம்ம எடுத்துருக்க ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி 4 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வீட்டில் வந்து மீதியாக இருந்த மீதியாக இருந்த தெர்மாக்கோல் தான். வீட்டில் ஏதாவது பொருள் வாங்கும்போது கொடுப்பாங்களா, அதுலேருந்து தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதை சுற்றி வந்து குண்டூசி வைத்து குத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கம் தட்டி விட்டு ஒட்டிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து நான் கம் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒட்டிக்கிறேன். ஜஸ்ட் இதே மாதிரி 4 கார்னரையும் வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த 2 கார்னர் ஒட்டினதுக்கப்புறமா இதில் வந்து நான் பெல் பென் குத்திக்கிறேன். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி 4 சைடும் வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து குண்டூசி குத்திட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேங்க உங்கள்கிட்ட. அவ்வளோதான், இதே மாதிரி இப்போ 4 சைடும் வந்து ஒட்டியாச்சு. இது ரெடியாக இருக்குது. அடுத்ததாக உள்ளே வந்து என்ன கிளாத் வைக்க போகிறீங்க அந்த கிளாத் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃப்ராக் அந்த மாதிரி கூட உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி பின் பண்ணலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். நான் வந்து ஃப்ராக் வச்சு இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கேன். அது வேறு மாதிரி பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து கூடிய சீக்கிரம் நான் போடுறேன். இப்போ உள்ளே வச்சதுக்கப்புறமா இது வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து பின் பண்ணிக்கோங்க.
இது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து எல்லா சைடும் வந்து கரெக்டாக பின் பண்ணிவிட்டேன். இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்ததாக வந்து இது சுற்றி வந்து ஜஸ்ட் ஃப்ளார் மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இந்த மாதிரி கலர் ஷீட் எடுத்திருக்கேன். இது வந்து சிம்பிளாக நம்ம பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான். இதை வந்து ரெண்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி ரெண்டு டைம் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கிராஸில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதே மாதிரி வந்து சைஸ் வேரியேஷனாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் பெருசாக அதுக்கப்புறம் சின்னதாக அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க வேறு கலரில். எல்லா கலரும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டிசைன் தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இது மாதிரி கொஞ்சம் பெருசாக இதை விட கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆரஞ்சு கலர் வந்து இதே மாதிரி க்ரீன் கலர் அந்த மாதிரி ஒரு 2-3 கலர் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். வேறு சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ரெடியாக இருக்குது இப்போது. அடுத்ததாக வந்து என்னுடைய இது வந்து பழைய இயரிங், இது வந்து பூ மாதிரி இருக்கிறதால இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் இது இல்லை அப்படின்னா அந்த ஷீட் மட்டும் அப்படியே ஒட்டிக்கலாம். ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு ஒட்டிட்டு அது மேலே வந்து ஏதாவது வீட்டில் இருக்க மணி இருக்குல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு மணி வச்சு ஒட்டிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நடுவில் ஒயிட் கலர் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஏதாவது மணி இருந்தால் ஒட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் வந்து பின் பண்ணிக்க போகிறேன். இது பின்னாடி வந்து இந்த மாதிரி கம்பி மாதிரி இருக்குல்ல, இது உள்ள வந்து இது மாதிரி குத்திக்கலாம். அடுத்து வேறு கலர் வந்து மேலே குத்த போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கம் தடவி விட்டு அதுக்கப்புறமா பின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பின் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி தான் கொஞ்சம் வந்து சைஸ் பெருசாக இருக்க மாதிரி வர பெரிய சைஸ் வந்து போட்டுகிட்டே வரலாம். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு கம் தடவிக்க போகிறேன். அப்போ தான் ஒரு பேப்பர் இன்னொரு பேப்பர் வந்து நல்லா ஒட்டி வரும். இதே மாதிரி எல்லா கலரும் கம்ப்ளீட்டாக ஒட்டினதுக்கப்புறம் நான் காமிக்கிறேங்க. பாருங்கள், வேறு கலர் வந்து இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் ஃப்ளார் மாதிரியே வச்சுருந்தா கூட அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இது ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம பின் பண்ணிடலாம். இதே மாதிரி வந்து நான் வேறு மாதிரி வந்து கட் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணல அதே மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிராஸில் கட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், முன்னே ஃபோல்ட் பண்ண மாதிரி இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கிராஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கோம்ல, அது கூட சேர்த்து பின் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஆல்ரெடி வந்து நான் ஒன்று பின் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி வந்து நான் 2 செஞ்சுருக்கேன். மேலே ஒன்று கீழே ஒன்று. இது ரெண்டும் வந்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து OHP ஷீட் வைக்க வேண்டியது தான். கீழே ஒட்டும் போது கம் தடவிட்டு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து கீழே விழாமல் இருக்கும். இப்போ இன்னொன்று ரெடி பண்ணி இதை வந்து நான் கீழே பின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இது ரெடியாக இருக்குது. அடுத்ததாக வந்து இந்த தெர்மோகோல் மேலே ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்க கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் ட்ரைபாட் வாங்கும்போது மேலே வந்து பாக்ஸ் தான். இது வந்து 4 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சுற்றி வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் வந்து ரேப் பண்ண போகிறேன். லைட்டாக இதில் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கோங்க. நீங்கள் தெர்மோகோல் வந்து என்ன சைஸ் கட் பண்ணியிருக்கீங்களோ அதே சைஸில் வந்து இந்த பாக்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இதே மாதிரி வந்து 4 பீஸும் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேங்க. இப்போ வந்து 4 பீஸும் ஒட்டி ரெடியாக இருக்குது. இதை வந்து சுற்றி ஒட்ட போகிறோம். இது ஒட்டுறதுக்கு முன்னாடி இது மேலே வந்து இப்போ நம்ம OHP ஷீட் வைக்கணும்.
நம்ம அப்படியே ட்ரெஸ் மேலே வந்து ஓகே ஷீட் வச்சோம் அப்படின்னா ஷீட் வந்து வளைஞ்சிருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து தர்மக்கோல் வந்து சுற்றி ஒட்டிட்டு அது மேலே வந்து ஷீட் வைக்க போகிறோம். ஷீட் வச்சுட்டு இது மேலே வந்து இப்போ செலோ டேப் அடிச்சுக்கலாம். இதனுடைய 4 கார்னர்லேயும் செலோ டேப் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேங்க. இப்போ ஒட்டி ரெடியாக இருக்குது. இது மேலே வந்து நம்ம பிளாக் கலர் ஸ்டிப் வச்சுருக்கோம்ல அதை ஒட்டிக்கலாம். இது மேலே வந்து இப்போ வந்து குண்டூசி குத்தாதீங்க, அது மேலே தெரியும். இப்போ வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கலாம் நம்ம. இதையுமே கட் பண்ணிவிட்டு இந்த 4 கார்னர்லேயும் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேங்க. இப்போ வந்து இதுவுமே 4 கார்னருக்கு ஒட்டியாச்சு. அடுத்ததாக வந்து இது மேலே வந்து இந்த டிராயிங் பின் இருக்குல்ல அது வந்து குத்திக்க போகிறோம். இந்த டிராயிங் பின் வந்து எல்லா ஸ்டேஷனரி ஷாப்லேயும் கிடைக்குங்க, ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம். இது வந்து பார்க்குறதுக்கு ஃப்ரேம் மாதிரியே இருக்கும், அதுக்காக இது மேலே வந்து பின் பண்ணிக்க போகிறோம். இப்போது இது கிடைக்கலனாலும் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், அப்படியே பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். இது வந்து ஒவ்வொரு கார்னர்லேயும் நான் 3 போல்ட் வந்து பின் பண்ணிக்க போகிறேன். இந்த பிளாக் கலர் ஸ்டிப் வந்து விழாமலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு 3 பின்னு குத்திக்கலாம் ஒரு சைடுக்கு. அவ்வளோதான், இது எல்லா கார்னர்லேயும் பின் பண்ணியாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சூப்பராக நம்ம ரெடி பண்ணி அவ்வளோதான். இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களோட எந்த ட்ரெஸ்ஸோட இந்த மாதிரி பின் பண்ணலாம். குழந்தைங்களோட ட்ரெஸ்லாம் வந்து நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம், ஆனால் வந்து நம்ம அப்படியே வச்சுருக்கும் போது அதை வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களோட ஃப்ராக் கூட இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது பின்னாடி வந்து மாட்டுறதுக்கு கூட பெருசாக வந்து எதுவும் செய்ய தேவையில்ல. இந்த மாதிரி வீட்டில் இருக்க ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பின் பண்ணல இந்த ட்ராயிங் பின் இதையே வச்சுட்டு இந்த இடத்துல பின் பண்ணிட்டோம் அப்படின்னா நின்றுடும். இதில் வெயிட்டாக எதுவுமே இல்லை, இதுவே போதும், இதுவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.